வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். திருமண தாமதம் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் மறுபடியும் வந்துட்டே இருக்குது. நமக்கு நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருந்தோம். திருமணம் தாமதம் யார் காரணம்? ஜாதகர் காரணமா, இல்லைனா 7ஆம் பாவகம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது காரணமா அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம். 52 வயது அப்படிங்கிறது நடக்கிறது, கல்யாணம் ஏன் நடக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஜாதகர் கேட்ட கேள்வி. லக்னாதிபதி நல்லா இருந்தாங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது அந்த 27 வயசு 26 வயசுலயே அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 7ஆம் பாவகம் அந்த திருமணத்திற்கு களத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கிரகம் இருந்து நல்ல பாவகத்தில் இருந்ததுன்னா அதே வயதுல திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். இந்த 2 கிரகங்களும் நல்ல நிலையில இல்ல, பிரச்சனைக்குரிய இடத்துல இருந்தது அப்படின்னா அங்க திருமண தாமதத்தை குறிக்குமானா கண்டிப்பாக குறிகாட்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ ஒருத்தங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா உதாரணமாக சிம்ம லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது சனி பகவான். அவர் எங்க இருக்கிறாருன்னா 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது திருமண தடையை குறிக்குமானா கண்டிப்பாக குறிக்கும். ஏன்னா 6ங்கிறது பிரச்சனை, 7ங்கிறது திருமணம். திருமண உறவுல பிரச்சனை இருக்குமானா பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். சரி, இதே சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, அப்ப திருமணம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அப்பவுமே அந்த திருமண தடையை குறிக்குமானா தடையை கண்டிப்பாக குறிக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருடைய வருமானம் அப்படிங்கிறதுனால தடை, அதே மாதிரி பேச்சு அப்படிங்கிறதுனால தடை அப்படிங்கிறது இருக்கும். பையன் சம்பாதிக்கிறான், சம்பாதிக்கிறதுங்கிறது வருமானம் பத்தாது, குறையாக அங்க இருக்குமானா அங்க இருக்கும். இந்த லக்னாதிபதி சூரியன் சொல்லக்கூடிய கிரகம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க திருமணத்தை தடை பண்ணுவாங்கன்னா இந்த ஜாதகரே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாரு. உதாரணமாக சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா